மேடம் இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்து இது டிஎம்கேக்கு இணைஞ்சிருக்காருன்னு எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கீங்க. அம்மாவுடைய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்கூட்டத்துக்கு இப்போ நான் தூத்துக்குடி ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு இருக்கேன். இது உண்மையான வேலை, முக்கியமான வேலை, நேர்மையான வேலை. இந்த மாதிரி பேச தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. வருங்கால சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட முயற்சிகள் எப்படி இருக்கும்? ஏன்னா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மற்ற அமைச்சர்கள் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசா வந்துட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க, மாத்தினாங்க அப்படிங்கிறது அவங்கள பத்தி பேசுறது வேற. வாழ்நாள் முழுவதும் ஒரு 2 மாபெரும் தலைவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா இத்தனை தசாப்தங்களா சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாவால் காட்டப்பட்ட 2 தடவை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவியும் அவங்க வந்து ஏற்று இவ்வளவும் அம்மாவால் கிடைச்ச ஒருத்தர் இன்னைக்கு அவருடைய இந்த ஒரு மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கிற ஒரு நிலையில யார் வந்து அதிமுகவுக்கு மட்டும் இல்லை அம்மாவுக்கு வந்து இவ்வளோ வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வந்து துன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கட்சிக்கு யாரை வந்து அதிமுகவுடைய ஆரம்பத்திலிருந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவ்வளோ கடுமையாக நம்ம எதிர்க்கிறோமோ அந்த கட்சியில் போய் சேர்றது அப்படிங்கிறது ஒரு துரோகத்தின் உச்சகட்டம், அவகாசவாதத்தின் உச்சகட்டம். என்னங்க மகிழ்ச்சி யாருக்கு ஏற்படுத்துதுங்க? அவருக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய மகன் ரவீந்திரநாத்தும் போய் இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த அதிமுக வந்து அழிவு பாதையில கொண்டு போறதா வந்து அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி வந்து இருங்க, எதுவா இருந்தாலும் இப்போ என்னுடைய வீடு, என்னுடைய தாயோட வீட்டை வந்து என்ன நடந்தாலும் சரி, வெளியில இருந்து என்ன தாக்குதலா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்னுடைய தாயை வந்து உண்மையிலே நான் ஒரு தாயா நான் நினச்சி என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய அடையாளம் எல்லாமே இவங்களால தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு உணர்வு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்து குடும்பத்தோடு ஒன்றாக இருந்து உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு அத்தனை முயற்சி எடுக்கணுமோ ஒரு உண்மையான கட்சிக்காரன் உண்மையான குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க. இது தவிர நான் வேறு எதுவுமே சொல்ல விரும்பலை. ஏன்னா அப்படி செயல்பட்டவர் தான் அண்ணன் எடப்பாடியார். பல்வேறு தலைவர்கள் இது போல வந்து வெளியே போறதுக்கு இல்லைங்க, கண்டிப்பா இல்லைங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி நடந்துட்டு இருக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு வந்து அனைத்து இந்தியா இல்லைங்க, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க மாபெரும் தலைவர்கள், அவ்வளவு மூத்த தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க பேசாம இருக்கிறதோ இல்லை கண்டுக்காம இல்லை கணக்குல கொண்டு வராம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சி தான், பேச்சோடைய ஒரு திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சி தான். எத்தனை பேர் மூத்த தலைவர்கள், எத்தனை பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வழி நடத்தி அவ்வளோ பலமான ஒரு கட்சியை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இறங்கி இருக்கிற ஒரு கட்சியை அந்த டிஎன்ஏல ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கிற கட்சியில் தமிழ் மண்ணிலேயே பதிவாக இருக்கிற கட்சியை வந்து ஒருத்தர் 2 பேர் போனதுனால கட்சி வந்து சதறி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அண்ணன் வேலுமணி அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். இவர் செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்காரு. இல்லை இப்படி எனக்கு நல்லா இல்லை, நான் எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு இங்கே இல்லை அதிருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் முகம் காட்டிக்க முடியாத ஒரு நிலைமை ஆகும். ஸோ அவர் அப்படி சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது காட்சிகளை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மக்கள் எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து நான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் உள்ள வரதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவர் வந்து உள்ளவே வரக்கூடாதுன்னு இல்லைங்க, இல்லை இது பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா நீங்கள் சொல்கிறதும் அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு பக்கம் பேச்சுனா, ஸோ உள்ளுக்குள்ளே மொத்தமாக முழு விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சு இருக்கிற வரைக்கும் எல்லா பக்கமும் எல்லாரும் இன்வால்வ் ஆன எல்லாருமே சொல்ற வரைக்கும் இது ஒரு முழு பேச்சா நம்ம எடுத்துக்கணும். முதல்வர் வாய்ப்பு கொடுத்தா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன், அதுல வெற்றியும் பெறுவேன்ட்டு இவரு சொல்லியிருக்காரு. என்னங்க
முதல்வர் வாய்ப்பு கொடுத்தால் வரும் சட்டமன்ற தேர்தலை நான் போட்டியிடுவேன், வெற்றியும் பெறுவேன் என்று சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவகாசவாதத்தின் உச்சகட்டம். அதாவது உண்மையான கட்சிக்காரா இருந்தா என்ன இருந்தாலும் சரி, கட்சியை பலப்படுத்துறதுக்கு நான் அத்தனை முயற்சி எடுப்பேன். நான் முக்கியம் இல்லை, ஏன்னா நான் எல்லாமே அனுபவிச்சுட்டேன். நான் ஒரு உச்சத்துக்கு போயிருக்கேன், ஒரு சாதிச்சிட்டேன், உச்ச பதவியில் நான் உட்கார்ந்துருக்கேன். அது எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படிங்கிற ஒருத்தராக இருந்தால் இன்னைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய கட்சியை நான் பலப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் தியாகம் பண்ண ரெடியாக இருக்கேன்னு கூட சொல்லணும். உண்மையான கட்சி மேலே, அம்மா மேலே உணர்வு இருக்கிறவங்க, பற்று இருக்கிறவங்க அப்படி தான் சொல்லணும். இப்போ கட்சியில இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க, அப்படிப்பட்டவங்க தான். அதனால தான் அவங்கள மதிச்சு இத்தனை பேர் இருக்காங்க. நன்றி 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 நன்றி. சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமான ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போனோன்னு. நன்றி.